பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம மாணிக்கம் கிட்ட தீபாவளி அதுமா கடையில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இங்கேயும் நம்ம தனியாக ஒரு கடை கூட போட்டுடலாம். கடையில் இருந்து கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நான் கடையில் கை வச்சதுனால மாப்பிள்ளைக்கும் மயிலுக்கும் சண்டை வந்திருக்கும் போல இருக்குது. மயில் ரொம்பவே பயந்து போயிருக்கு. அவளை சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே தான்ப்பா இருப்பா. அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி போயிட்டு கடையில் இருந்து கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொல்லிட்டு இல்லை பாக்கியம், கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடோனுக்கு நேராக போய்ட்டு அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகா இப்படி எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நேராக பாக்கியத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க. பாக்கியம் இருந்துட்டு பயங்கர செட்டப்போடு நின்றுட்டுருக்காங்க. மாணிக்கம் இருந்துட்டு என்ன பாக்கியம் இதெல்லாம் இங்கேயே கடை போகிற போடையாம். ஏன்னா நம்மளால் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. இங்கே இருக்கிற ஆளுங்களும் தீபாவளி அதுமா கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அதை வச்சு நாமளும் தீபாவளி கொண்டாடிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் முடிவெடுக்கிறாங்க. பாக்கியம், உனக்கு எவ்வளோ மூளை இருக்குல்ல, ஆனால் இந்த விஷயம் மயிலுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்யா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சம்மந்தி வீட்டுக்கு பலகாரம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பார்க்குறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.